ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ரேஷன் கார்டில் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்ம டிஎன் ஃபேக்ட் செக் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆதாரில் கைரேகை புதுப்பிக்கவில்லை என்றால் ரேஷனில் பொருட்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தா பரப்பப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் கைரேகையை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ரேஷன் கார்டில் பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தா சோஷியல் மீடியாக்களில் ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அது குறித்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது முற்றிலும் பொய்யான தகவல். ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை கண்கருவி அடையாள சரிபார்ப்பின் போது தோல்வியடையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தனியே பதிவேட்டில் கையொப்பம் பெற்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. கைவிரல் ரேகை சரிபார்க்காத காரணத்தால் எந்த குடும்ப அட்டைதாரருக்கும் பொருட்கள் மறுக்கப்படுவதில்லை. ஆதார் அட்டை புதுப்பிக்கும் பொருட்டு கண்கருவி கைரேகை மறுபதிவு செய்வதற்கு நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் வழங்குவதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கம் அளித்துள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஆதார் கார்டை வந்து புதுப்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதன் காரணமாக ரேஷனுக்கான பொருட்கள் வந்து வழங்கப்பட மாட்டது அப்படின்னு அவங்க வந்து சொல்ல மாட்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒருவேளை உங்கள் கைரேகை சரியாக விழல்னாலும் அங்கீகார சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்களே கைரேகை விழாதவங்க டாலமாக வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் வந்து பார்த்தா பொய்யான தகவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாக்கள் அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. அதன் காரணமாக தான் டிஎன் ஃபேக்ட் செக் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.